வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம். முதன்முறையாக கல்விமான்களால் நிறையும் இலங்கை நாடாளுமன்றம். தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 13 தமிழர்கள் சபைக்கு தெரிவு. எம்பியாகின்றார் திரு ஜேவீர. அனைவரையும் அரவணைத்து செல்ல தயாராக இருக்கின்றோம். ஸ்ரீதரன் கருத்து. தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம். டக்ளஸ் தேவானந்தா உறுதி. அடியோடு செறிந்த ராஜபக்சாக்களின் கோட்டை, தடந்தெரியாமல் அழிந்த மகிந்த சாம்ராஜ்யம். மக்களுக்கான எனது பயணம் தொடரும். பாரத் அருள்சாமி கருத்து. பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் 500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தல். குழந்தைகளிடையே வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரிப்பு. பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. புதிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று 10 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்யவுள்ளது. அதன்படி அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலின் பெறுபேறுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கல்விமான்கள் பலர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். முதன்முறையாக வைத்தியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள், வழக்கறிஞர்கள் ஆகிய துறைசார் வல்லுநர்கள் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 15 வைத்தியர்கள் நாடாளுமன்றம் செல்கின்றனர். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஆசிரியர்கள் உட்பட அதிபர்கள் 21 பேர் நாடாளுமன்றம் செல்கின்றனர். மேலும் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 16 வழக்கறிஞர்கள் நாடாளுமன்றம் செல்கின்றனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 196 உறுப்பினர்களில் 146 பேர் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக விழிப்புணர்வோர் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் தேசிய பட்டியலில் சுகத் வசந்தடி சில்வா பெயரிடப்பட்டுள்ளார். இலங்கை பார்வையற்ற பட்டதாரிகள் சபையின் தலைவர் சுகத் வசந்தடி சில்வா தேசிய மக்கள் சக்தியின் 18 உறுப்பினர்களை கொண்ட தேசிய பட்டியல் மூலம் உத்தியோகமாக பாராளுமன்றில் பதவியேற்றார். அவரது நுழைவு ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை குறிக்கின்றது. அவர் பார்வையற்ற சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 10வது நாடாளுமன்றத்திற்கு அரசியல் கட்சிகள் இருந்தும் சுயேட்சை குழுவில் இருந்தும் மக்கள் ஆணையம் மூலம் 25 தமிழர்கள் தெரிவாக்கியுள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இடம் பிடித்த ராமலிங்கம் சந்திரசேகரும் நாடாளுமன்றம் செல்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியும் தமிழர் ஒருவருக்கு தேசிய பட்டியல் இடமளித்தால் அமையவுள்ள நாடாளுமன்றத்தில் 28 தமிழ் எம்பிக்கள் அங்கம் வகிப்பார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி இடமளிக்காவிட்டால் தமிழ் எம்பிக்களின் எண்ணிக்கை 27 அமையும். 2020 பொதுத் தேர்தலில் மக்கள் ஆணையம் மூலம் 25 தமிழ் எம்பிக்கள் தெரிவாகியிருந்தனர். தேசிய பட்டியல் ஊடாக 3 இடமளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கடந்த நாடாளுமன்றத்திலும் 28 தமிழ் எம்பிக்கள் அங்கம் வகித்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வஜன அதிகாரம் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தலைவர் தொழிலதிபர் திரு ஜேவீரவை நியமிக்க சர்வஜன அதிகார உயர்பீடக்குழு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக உபாலி சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தனது 18 தேசிய பட்டியல்களுக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களது பெயரை வெளியிட்டுள்ளது. அதில் வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த வவுனியா மடுகந்தையில் வசிக்கும் கட்சியின் வன்னி மாவட்ட அமைப்பாளரும் கட்சியின் நீண்டகால உறுப்பினருமான உபாலி சமரசிங்க அவர்களது பெயரும் உள்வாங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவருக்கு பிரதி அமைச்சர் பதவியும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தவர்களுக்கு தேசிய பட்டியலூடாக வாய்ப்பளிப்பது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. மனோ கணேசன் உட்பட பலரும் வாய்ப்பு கோரியுள்ளார்கள். உரிய பரிசீலனையின் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கையூட்டியுள்ளார். நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் EPDP கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவிற்கு காரணம் என்றும் தெரிவித்தார். EPDP-யின் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கட்சியின் யாழ் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் சுய விமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இன்னமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அடுத்தடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவை உள்ளடக்கிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. இதன்போது அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி படுதோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது 4 ஆண்டுகளில் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானதோடு நாடாளுமன்றத்தையும் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு கைப்பற்றியுள்ளார். இருப்பினும் இந்த முறை ராஜபக்சக்களின் கட்சிக்கு 3 இடங்கள் கிடைத்த நிலையில் அவர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் எதிர்காலம் குறித்தும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இலங்கை வரலாற்றில் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு நீண்டகால வரலாறு உண்டு. போர் முடிவுக்கு வந்தபோது இவர்களின் செல்வாக்கு உச்சத்தை தொடர்ந்த நிலையில் அதற்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய வெற்றி, அடுத்து 2015 தேர்தலில் தோல்வி, மீண்டும் 2019 வெற்றி என்று தொடர்ந்தும் இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியது ராஜபக்ஷ குடும்பம். இந்நிலையில் தான் மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் புதிய ஜனநாயக முன்னணி ஆகியவை அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ளன. இவ்வாறு 70 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை அரசியல் ஈடுபட்டு வந்த ராஜபக்ஷ அரசியல் சாம்ராஜ்யம் முற்றாக வீழ்த்தப்பட்டுள்ளது. அனுரகுமாரவின் அரசு சிறப்பாக செயல்படாமல் விட்டாலும் அடுத்த வாய்ப்பு சஜித்திற்கு செல்லுமே தவிர ராஜபக்சவின் குடும்பத்தினருக்கு அரசியல் வாய்ப்பு கிடைப்பது கேள்விக்குறி என்று நிபுணர்கள் கோருகின்றார்கள். மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் சமல் ராஜபக்ஷவும் அரசியலிருந்து ஓய்வு பெற்றாலும் நாமல் ராஜபக்ஷ கட்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எமது நோக்கம் மற்றும் இலக்கின் அடிப்படையில் அனைத்து தரப்பையும் அரவணைத்து செல்ல நாங்கள் தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈழப்பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றது. அதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். கண்டிப்பாக நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒன்றாகி ஒரு 2001ஆம் ஆண்டில் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டதோ அதனுடைய இலக்கு என்ன, நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அரவணைத்து செல்வதற்கான தயார் நிலையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதிலே அதிகமான அளவு கரிசனையும் விருப்பமும் எங்களுக்கு இருக்கிறது. நான் பல தடவைகள் அதை முன்வைத்தும் இருக்கிறது. என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூட நான் அந்த ஆணையை மக்களிடம் கேட்டிருக்கிறேன். ஆகவே நாங்கள் ஒன்றாக பலமாக இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம். கண்டிப்பாக நான் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நீதிமன்ற தடை உத்தரவில் இருக்கிறேன் தவிர அது தடை உத்தரவு நீக்கப்பட்டால் நான் தலைவராக மீண்டும் பொறுப்பெடுப்பேன். அதுக்கான காலம் கனிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இப்பொழுது பாராளுமன்ற குழுவின் தலைவராக நான் இன்று எங்களுடைய உயர்மட்ட குழுவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் நான் செயல்பட உள்ளேன். அதே நேரம் பிசினஸ் மீட்டிங் கமிட்டியில நானும் கிழக்கு மட்டக்களப்பைச் சேர்ந்த சாணக்கியன் அவர்களும் அந்த குழுவில் இருக்க போகிறோம். எங்களுடைய கட்சியினுடைய கொறடாவாக சத்தியலிங்கம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கார். பேச்சாளர் நாங்கள் நியமிக்கவில்லை. பாராளுமன்ற குழுவுக்கான பேச்சாளரை பாராளுமன்ற குழு கூடி தீர்மானிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி நாங்கள் எவ்வாறு செயல்பட போகிறோமோ அதே போல ஏனையவர்களையும் இணைத்து அரவணைத்து செல்வதற்கான முழு பயணத்திலும் மிக தெளிவாக நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். மக்களை அரசியல்மயமாக்குவதில் நாம் சரியாக செயற்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிற, மக்களை அரசியல்மயமாக்குற வேலை திட்டத்திலே கணிசமான ஒரு என்ன சொல்கிறார், கணிசமான ஒரு வெற்றிடம் உண்டு எங்களுடைய பக்கத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்களுக்கு இயல்பாகவே அந்த தமிழ் தேசிய அரசியலை தலைமை வகித்த தரப்புகளுடைய செயல்பாட்டால் கணிசமான விமர்சனங்கள் இருந்தேன் எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம்.
அது கோட்பாட்டு ரீதியாக அவர்களுடைய கொள்கையிலே விமர்சனங்கள் இருந்தால் அதுக்கு மேலாக அந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் கணிசமான விமர்சனங்கள் இருந்த இடத்துல அந்த அதிருப்தி ஒரு வெறுப்பை நோக்கி போகின்ற பொழுது அது ஒரு கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களையும் கூட்டித்தான் வைக்கும். ஆகவே அந்த அதை வெற்றிடமாக மாற்றாமல் நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை கேப்சர் பண்ணி நாங்கள் ஒரு சரியான பாதைக்குள்ளே கொண்டு போகிறதுக்குரிய அரசியலை நாங்கள் தான் செய்திருக்கோம். அதை நாங்கள் செய்திருப்பது போதாத, இல்லாட்டி நாங்கள் அதில் தவறுகளை செய்திருக்கிறோம் என்றது தான் எங்களுடைய இப்போதைய நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்த பொழுது நம்முடைய மனதுக்கு வருகின்ற விடயமாக இருக்கின்றது. அதை நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்வோம். அதுக்கு மேலதிகமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்முடைய மக்கள் மீது விமர்சனங்களை வைத்திருப்பதாக இருந்தால் அவர்கள் நேரடியாக எங்களுக்கு அந்த விமர்சனங்களை எங்களுக்கு முன்வைக்கலாம். நாங்கள் அதை கருத்தில் எடுத்து நாங்கள் எங்களுடைய பாதைகளில் மாற்றங்களை ஏற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வன்னி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய துரைராசா ரவிகரனை நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செவி புலனற்றோர் சங்கத்தினர் கௌரவித்தனர். முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் உள்ள துரைராசா ரவிகரனின் வீட்டில் இந்த கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. பொதுத் தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற பெறுபேறானது தற்காலிக பின்னடைவு மாத்திரமே, எனக்கான மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதை தவிர குறையவில்லை என்று கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்ட பாரத் அருள்சாமி தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னர் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் 500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு சுயநலம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்கள் மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டமை தெரியவந்துள்ளது. இதை மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா உறுதிப்படுத்தினார். நாட்டில் நிலவுகின்ற காலநிலை போன்ற காரணங்களால் சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மூச்சு விடுவதில் சிரமம், தலைவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு லேடி ரிச்வே சிறுவர் நோய் தொடர்பான விசேட நிபுணர் தீபால் பிரேரா தெரிவித்தார். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.